இப்போ திமுகவை வீழ்த்தணும். திமுக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் திமுக ஒரு எம்பி இருக்கக்கூடாது, ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடாது, ஒரு கவுன்சிலர் இருக்கக்கூடாது. தயாநிதி மாறன் எப்படி பேசினாரு, பிடிஆர்லாம் என்ன பேசினாங்க, நாடே பார்த்துட்டு தான் இருந்தது. நான் சட்டுன்னு வந்து பேசிட்டேன், அது வந்து தப்பு இல்லை சார். இப்போ அவர் கூட ஏன் சிலுவையை கொண்டு வந்தாரு, ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டுனுங்கிறப்ப யாரும் வந்து மாலைலாம் போட்டுன்னு போலையா? நான் கூட ஒரு இந்து தான், என்னோட அடையாளத்தை நான் நெத்தில வச்சுன்னு வந்துக்கிறேன்ல. இவங்க இந்த மாதிரி மொழி நடைய வச்சியோ உருவத்தை வச்சோ கேலி பேசுறது திமுக இது புதுசல்ல. உருவைகளை நாங்க பண்ணலைங்க. எம்ஜிஆர் வாய் பேச முடியாது இருந்தப்போ எம்ஜிஆர் எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாங்க தெரியுங்களா? பெருந்தலைவர் காமராஜரிய கருவாட்டுக்காரியின் மகன் கிண்டல் பண்ணாங்க. கருவாட்டுக்காரியின் மகன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றது இப்ப அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சு. எப்பேற்பட்ட ஒரு சிங்கநிகர் தலைவி, ஒரு ஆளுமையான ஒரு புரட்சி தலைவி அம்மா, தான் மறைகிற வரை தான் இறக்கிற வரை திமுகவை ஓட ஓட விரட்டடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டமைத்த அந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர்கிட்ட மாட்டி சிக்கி சின்ன சீரழிஞ்சு போச்சு. திமுகவை கடுமையா அந்த கட்சி விமர்சிக்கும் போது, திமுக ஒரு தீய சக்தி என்று தளபதி சொல்லும் போது, அப்போ அண்ணா திமுக அந்த தொண்டை, எம்ஜிஆரோட தொண்டை, புரட்சி தலைவர் அம்மாவின் தொண்டை இவரை விரும்புறான். இல்ல சார், நாங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்கு அப்படின்னு, அது கொள்கை ரீதியாவே உங்களுக்கு முரணா இல்லையா சார்? நாங்க புரட்சி தலைவர் அம்மா எங்களோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கணும். மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு பிரதம அமைச்சராக வந்திருக்க முடியும். அதை தடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் பிரதமராக வரனா அது எங்க குடும்பத்துல தான் வரணும் தவிர மற்ற யாரும் வரக்கூடாது. கல்யாண ஊருனா நாங்க தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு ஊருனா நாங்க தான் பணமா இருக்கணும். அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து எதிரில் இருக்கவங்களை வந்து ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். குறிப்பாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பேச்சில் அது வந்து தெரிஞ்சது, கேலி பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னு வெளிப்படையாக அவர் வந்து சொல்லியிருந்தாரு. கேலி கிண்டல் தான் சார் பண்ணாங்க, கேலி கிண்டல் தான் பண்ணாங்க. அது வேற மாதிரி கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க, மதத்தெல்லாம் தூண்டுறாங்க. ஏதோ திமுக தரந்தாந்து அரசியல் பண்ணுது, கேலி தான் பண்ணாங்க. அதுக்கு மரிய வில்சன் மீண்டும் நேற்று விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து சரி, நான் கொஞ்சம் ஏதோ கோமான பேசுனதா கூட இருக்கட்டும், நான் வந்து அவசரம் கொஞ்சம் ஆவேசம் பேசுனதா கூட இருக்கட்டும், நான் சரியா தமிழ் வந்து நான் இப்போ பார்த்துக்கிறேன், எல்லாரும் நான் புரிஞ்சுக்கிறேன், நான் செய்கிறேன், கரெக்ட், அவ்வளோதானே. வேற என்ன சொல்ல முடியும்? தயாநிதி மாறன் எப்படி பேசினாரு, பிடிஆர்லாம் என்ன பேசினாங்கல்ல, நாடே பார்த்துன்னு தான் இருந்தது. தமிழ் உச்சரிப்பு எல்லாம் இலக்கியமா பேசிடுறாங்களா? எல்லாம் அப்படியே தமிழை வந்து இலக்கண நடையோட தான் உதயநிதி பேசுறாரா? இல்ல. ஒருத்தர் மொழியை வைத்து கிண்டல் போய் என்ன அது ஒன்றும் புரியல. தமிழ் தான் பேசுறாரு. சென்னைக்கு ஒரு தமிழ் இருக்கும், மதுரைக்கு ஒரு தமிழ் இருக்கும், திண்டுக்கல் அந்த பக்கம் போனால் ஒரு தமிழ் இருக்கும், நீங்கள் கன்னியாகுமரி போனால் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு தமிழும் மாறல. இப்போ சென்னை தமிழை பார்த்தா கன்னியாகுமரியில் வரும் ஒரு மாதிரி, கன்னியாகுமரியில் தமிழ் வந்து மலையாளம் கலந்து பேசுகிற மாதிரி இருக்கும். திருநெல்வேலி தமிழ் பார்த்தா நம்மள மேலே எங்கேயும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தமிழ் இருக்கு இல்லையா? ஒரு தமிழ் இதில் என்ன பிரச்சனை? மக்கள் பிரச்சனைன்னு பேசிட்டு போங்க. மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை என்ன? சாலை வசதி வேணுமா, போக்குவரத்து வசதி வேணுமா, கல்லூரிகள் வேணுமா, பள்ளிக்கூடங்கள் வேணுமா, நீர்வளத்தை இன்னும் பெருக்கணுமா, வேலை வாய்ப்பை பெருக்கணுமா, இன்னும் தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கணுமா, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கணுமா, போதைப் பொருளை ஒழிக்கணுமா, பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா, பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுமா, வருவாயை பெருக்கணுமா? எதுக்கு உங்களுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க? கேலி கிண்டல் செய்யறதுக்கா? இதுக்கா ஜனங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? சொல்லுங்க. ஆனா அவர் அதை கையாண்ட விதமும் வந்து ஒரு ஆக்ரோஷமா பேசுற மாதிரி இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது, ஒரு கிண்டல் கேலி செய்யும் போது, ஒரு தொடர்ந்து பாக்குற உருவை கேலி பண்றீங்க. உருவை கேலி நாங்க பண்ணலைங்க. எம்ஜிஆர் வாய் பேச முடியாது இருந்தப்போ எம்ஜிஆர் எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணாங்க தெரியுங்களா? ஒரு உடல்நல பாதிக்கப்பட்டு வாய் முடியாது போயிடுச்சுங்க, அவரால் பேச முடியாது போயிடுச்சு. அவர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க எம்ஜிஆர். அதனாலதான் மக்கள் திமுக அங்கீகரிக்கவே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரையில கேலி கிண்டல் பண்ணாங்க. புரட்சி தலைவர் அம்மாவை சட்டமன்றத்திலே கன்னட பாப்பாத்தின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. அம்மா அதுக்கு பதில் சொன்னாங்க, ஆமா நான் கன்னட பாப்பாத்தி தான் சொன்னாங்க. அம்மா நான் கன்னட பாப்பாத்தி தான் அப்படின்னு அம்மாவே பேசினாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகமா கேலி கிண்டல் பண்ணுவாங்க இவங்க. பெருந்தலைவர் காமராஜரிய கருவாட்டுக்காரியின் மகன் கிண்டல் பண்ணாங்க. கருவாட்டுக்காரியின் மகன், எருமை மாட்டு தோழன். காமராஜரை எருமை மாட்டு தோழன் பெருந்தலைவர் காமராஜரை இதே திமுக கிண்டல் கேலி பண்ணாங்க. இவரு நம்ம மூதறிஞர் ராஜாஜி, இந்தியாவுடைய கடைசி முதல் கவர்னர் ஜெனரல் மூதறிஞர் ராஜாஜி, அவரை குள்ளுக்கப்பட்டாருன்னாங்க. நீங்க ஜீவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவராக இருந்த ஜீவா, அவருடைய பேர்ல ரயில்வே ஸ்டேஷன் வியாசாரப்படிக்கிட்ட ஜீவா ஸ்டேஷன். அவர் தான் இந்த காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உடைத்தோமடா நாம் பசையற்று போனோமடா, குண்டிக்கு ஒரு துணியும் இல்லை, கொள்வருமை தாளவில்லை, ஒண்ட குடிசை இல்லை, உழைத்தொழித்து போனோமடா, கையில் ஒரு காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, செய்யும் தொழில் கிட்டவில்லை, திண்டாட்டம் கொள்ளுதடா, பாலின்றி பிள்ளை எழும் பட்டினியால் தாழ் எழுவாள், வேலையின்றி நாம் எழுவோம் வீடு முச்சூடும் அழும் என்று சொல்லி ரொம்ப அழகா அந்த பாட்டு. அப்பேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி முதுபெரும் தலைவர் ஜீவா, அவரை செவிடன் சொல்லிட்டு கிண்டல் பண்ண.
டக்குன்னு கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி மொழி நடைய வச்சியோ உருவத்தை வச்சோ கேலி பேசுறது திமுக இது புதுசல்ல. திமுக இது புதுசல்ல. இதை மாதிரி ரொம்ப கடுமையான விமர்சனம்லாம் கருணாநிதி செஞ்சிருக்கிறாரு, கலைஞர் கருணாநிதி அவர்கள் செஞ்சிருக்கிறாரு. அதே தானே, எதை விதைக்கிறோமோ அதுதானே சார் முளைக்கும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், திருப்பதியில் இருக்கிற காக்கா மட்டும்னா கோவிந்தா கோவிந்தா நான் கத்தும், அதுவும் காக்கான்னு கத்தும். கலைஞர் கருணாநிதியால் வளர்க்கப்பட்டுள்ள வளர்ப்பு இப்படிதான் இருக்கும். ஆனா பதிலுக்கு இவர் மதம் சார்ந்த விஷயங்கள் வந்து கையில் எடுப்பது சரியா சார்? நம்ம பான் கிறிஸ்டியன் அப்படின்னு வந்து சொல்றாரு, அந்த இடத்துல அது எல்லாருக்குமான சட்டமன்றம் அதுக்குதான் அவர் பதில் சொல்றாரு இல்லையா. நான் சட்டுன்னு வந்து பேசிட்டேன், அது வந்து தப்பு இல்லை சார். இப்போ அவர் கூட ஏன் சிலுவையை கொண்டு வந்தாரு, ஏன் சபரிமலைக்கு மாலை போட்டுனுங்கிறப்ப யாரை வந்து மாலைலாம் போட்டுன்னு போலையா? நான் கூட ஒரு இந்து தான், என்னோட அடையாளத்தை நான் நெத்தில வச்சுன்னு வந்துக்கிறேன்ல. சரிங்களா? மக்களுக்கான மன்றம் எல்லா மதத்திற்கும் எல்லாம் ஆமாங்க. அங்க மதம் தேவையா அப்படின்ற மதம் தேவையில்லதான், மதம் தேவையில்லை. அதுக்குதான் சொல்றாரு, நான் ஆவேசப்பட்டு சில சொல்றாரு, புரியுதுங்களா? அங்க மதம் தேவையில்லைதான், மதச்சார்பற்ற இடம் தான் அது, மதச்சார்பற்ற கட்சி தான் தமிழக வெற்றி கழகம், மதச்சார்பற்ற தலைவர் தான் தளபதி விஜய். அதே மாதிரி அமைச்சர் ராஜவர்ணா பேசும்போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசும்போதோ அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி சில விஷயங்கள் வந்து பேசுறாங்க. அம்மா அவர்கள் இருக்கும்போது நீட்டை வந்து எதிர்த்தாங்க, ஜிஎஸ்டி வந்து எதிர்த்தாங்க, ஆனா இப்ப இருக்கக்கூடிய அதிமுக வந்து அதை ஆதரிக்குது அப்படின்ற ஒரு இதுல பேசியிருந்தாரு. ஸோ ஏடிஎம்கேவோட இன்னொரு வெர்ஷனா தான் இப்ப தாவேக்கா இருக்கா சார்? ஏன்னா இல்ல, அதிமுகவில் இருந்து பெரும்பான்மையான முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துட்டாங்க. அந்த கட்சியோட தொண்டர்கள்லாம் இங்க வந்துட்டாங்க. அதிமுக இருந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 75% தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தாண்டி 75-80 கிட்ட வந்துட்டாங்க. அது வந்து அடுத்த தேர்தல் வந்தா தெரியும், அடுத்து இப்ப தேர்தல் வந்தா தெரியும். 80% மேல வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ மாவட்ட செயலாளர் பதவியில இருக்கிறவங்க தான் ஒட்டின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது இப்ப அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிடுச்சு. அதிமுக கிடையாது, இப்ப அமித்ஷா திமுகவா அது மாறிடுச்சு. அமித்ஷாவின் கொத்தடிமையா இன்னைக்கு இவங்க மாறிட்டாங்க. இவங்க பஞ்சாயத்தை டெல்லிக்கு கொண்டு போறாங்க. எந்த காலத்துல புரட்சி அம்மா காலத்துல பஞ்சாயத்து டெல்லிக்கு போச்சா, இல்ல டெல்லியில இருக்கிற தலைவர்கள் அம்மாவை தேடி போலீஸ் காட்டு வந்தாங்களா? அங்க இருந்தா இங்க வந்து போலீஸ் காட்டு வெயிட் பண்ணிலாம் பார்த்து எப்பேற்பட்ட ஒரு சிங்கநிகர் தலைவி, ஒரு ஆளுமையான ஒரு புரட்சி தலைவி அம்மா, தான் மறைகிற வரை தான் இறக்கிற வரை திமுகவை ஓட ஓட விரட்டடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்டமைத்த அந்த மாபெரும் மக்கள் இயக்கம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபர்கிட்ட மாட்டி சிக்கி சின்ன சீரழிஞ்சு போச்சு. அதனாலதான் திமுக நச்சு பாம்பு எழுந்து படம் எரித்து ஆடிச்சு ஒரு 5 வருஷம். எடப்பாடி பழனிசாமியோட தவறான அணுகுமுறை திமுக இல்லைன்னு திமுக வந்தே இருக்காது, தமிழ்நாட்டில் வந்தே இருக்காது. மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. திமுகவே மக்களுக்கு அறவே பிடிக்காது, அறவே பிடிக்காது. எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் அரசியலில் ஏற்படுகிறதோ, ஒரு பிரச்சனை ஏற்படுகிறதோ, அப்பதான் திமுக வரும். அப்பதான் திமுக வரும். கடைசியா கலைஞர் கருணாநிதி ஒரு மைனாரிட்டி முதலமைச்சராகத்தான் கடைசியா இருந்தார் 2006. ஒரு முறையும் புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க. கலைஞர் கருணாநிதி 2006 மெஜாரிட்டி கிடையாது, அவர் கடைசி இத்தனை வருஷமா அரசியல் இருந்து கடைசியா 2006 மக்கள் வந்து 95 சீட்டு, எத்தனை 95 96 சீட்டு தான் திமுக. 3 இலக்க கூட கிடையாது, 3 டிஜிட் கிடையாது, டபுள் டிஜிட் இருந்தார் கருணாநிதி. புரியுதுங்களா? ஒரு மக்கள் வந்து அவங்கள வந்து பெரிய லெவலில் ஒன்றும் திமுகவை பண்ணல. திமுக இது எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான அணுகுமுறை திமுக நச்சு பாம்பு எடுச்சு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் என்ற மகத்தான ஒரு மக்கள் இயக்கம் வரும்போது, திமுகவை கடுமையா அந்த கட்சி விமர்சிக்கும் போது, திமுக ஒரு தீய சக்தி என்று தளபதி சொல்லும் போது, அப்போ அண்ணா திமுக அந்த தொண்டை எம்ஜிஆர் தொண்டம் புரட்சத்துல அம்மாவின் தொண்டை இவரை விரும்புறான். திமுக எதிர்ப்பு தாங்க அண்ணா திமுக. அண்ணா திமுக அந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கறதுக்காக அந்த கட்சி தொடங்கினாங்களா? மொழி போருக்காக தொடங்கினாங்களா? அண்ணா திமுக கட்சியை எப்படி தொடங்கினாங்க? திமுக எதிர்த்து கருணாநிதி எதிர்ப்பு, தீய சக்தி கருணாநிதி, அவரை எதிர்க்கணும், ஒழிக்கணும். இதுதான் அண்ணா திமுக. அப்போ அந்த அந்த கட்சி தொண்டனுக்கு திமுக எதிர்ப்பு தான் பிரதானம், அதுதான் பிரதானம். இப்போ அந்த கட்சி வந்து திமுகவோட கைகோர்த்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு பேச்சு பொதுவெளியில வந்து 3-4 நாள் சுத்தும் போது அவன் காது எவ்வளவு வலிச்சிருக்கும், அந்த கட்சி தொண்டனுடைய காது எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பான். அப்ப எப்படி அவன் வந்து எடப்பாடி பழனிசாமியோட இருப்பான்? இன்னைக்கு அவர்கிட்ட கட்சியே கிடையாதுங்க. அதிமுகவுடைய உண்மை தொண்டர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரின், புரட்சி தலைவி அம்மாவின் உண்மை தொண்டர்கள், இரட்டை இலைக்கு இவ்வளவு காலம் வாக்களித்த உண்மை தொண்டர்கள் தளபதி பக்கம் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வந்துட்டாங்க. அதிமுக தொண்டர்கள் வர்றதுனாலதான் வந்து இங்க அம்மாவினுடைய பெயரோ இல்ல வந்து எம்ஜிஆருடைய பெயரோ வந்து அதிகப்படுத்தி பேசப்படுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்லைங்க, அவங்க பொதுவா அதாவது மறைந்த தலைவர்கள் அவங்க திமுக எதிர்ப்பு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து சாமானியமான ஒரு மனிதர் கிடையாது. சாமானியனாய் பிறந்த இந்த நாட்டிலே சரித்திரம் படைத்த ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு நேர்மையான தலைவர். சரிங்களா? அப்புறம் அந்த தலைவர் பேரை சொல்றதுல என்ன தப்பு, அம்மா பேரை சொல்றதுல என்ன தப்பு?
புரியுதுங்களா? இல்ல சார், நாங்க ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றீங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் வழக்குகள் இருக்கு அப்படின்னு, அது கொள்கை ரீதியாவே உங்களுக்கு முரணா இல்லையா சார்? நாங்கன்னா புரட்சி தலைவர் அம்மா எங்களோட கொள்கை தலைவராக ஏத்துக்கணும். ம். கொள்கை தலைவராக ஏத்துக்கல, அவங்க பேரை சொல்றதுல என்ன தப்பு? அவங்க ஊழல் பண்ணாங்களோ பண்ணலையோ அது நமக்கு வேண்டாம். கடைசியா அந்த அம்மாவை நீதிமன்றம் விடுதலை செஞ்சு, விடுதலை பண்ண அந்த அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் அது வேணாம். நமக்கு அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது நீதிமன்றம் விடுதலை செஞ்சிச்சு. அது வரைக்கும் தான் நம்ம பேசணும். சரிங்களா? மற்ற கதைகளெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. மறைந்த தலைவர்களுக்கு நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இல்லை. சரிங்களா? ஏன்னா அவங்களோட வாரிசுகளும் யாரும் கிடையாது. அவங்களோட வாரிசு இப்போ கருணாநிதி மாதிரி பேரம் புள்ளன்னு பேசி நம்ம பேசுறது அர்த்தம் அதுவும் கிடையாது. அவங்க வாழ்ந்தாங்க போனாங்க, அவங்க வாழ்ந்தாங்க போனாங்க. அவங்க வாழற காலம் வரையில் அவங்கள யாராலையும் வீழ்த்த முடியல. அந்த சாதனையை அம்மாவும் செஞ்சுட்டு போனாங்க. கருணாநிதியாவது தோத்து போய் முதலமைச்சரா இல்லாத மறைஞ்சாரு. ஆனா புரட்சி தலைவமா முதலமைச்சராகவே மறைஞ்சாங்க. எம்ஜிஆர் எப்படி முதலமைச்சராகவே மறைஞ்சாரோ அதே மாதிரி அம்மாவும் முதலமைச்சராகவே மறைஞ்சாங்க. அதுதானே வரலாறு, அதுதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப அவங்கள பத்தி பேசுறதுல ஒரு தவறும் கிடையாது. என்ன தவறு இருக்குது? அவங்க கொள்கை தலைவரை நம்ம ஏத்துக்கல. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுடைய வழிகாட்டியா சொல்றாரு தளபதி. அதுக்கு அதுல என்ன தப்பு? வழிகாட்டி தான், அதுல என்ன தப்பு? அதான் அது அதிமுகவினுடைய தொண்டர்களை கவருவதற்காக இவங்க வந்து ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு நாங்க கவரணுன்ற அவசியமே இல்லை சார். எங்களுடைய கடுமையான திமுக எதிர்ப்பு, எங்களுடைய நேர்மையான அரசியல், திமுக இந்த மாநில அரசியல் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி ஒட்டுமொத்த அதிமுக தொண்டனும் எங்களை தான் ஆதரிப்பான். இதுல வேற ஒண்ணுமே வேணாம். திமுக ஒரு தீய சக்தி, அதை அப்புறப்படுத்தணும். தமிழ்நாட்டு அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும் திமுக. அது ஒரு தீய சக்தி. எந்த வடிவில் தீய சக்தி அனுமதிக்கலாமா? ஒரு ஓரமா நின்றுதான் தீய சக்தி சொல்ல முடியுமா? தீய சக்தின்னு அதை அப்புறப்படுத்தணும். அதை அப்புறப்படுத்தணும். தமிழ்நாட்டு அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும். அதுக்குதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவும் சொன்னாங்க. ஆனா இயற்கை விட்டு வைக்கல, காலம் விட்டு வைக்கல அவங்கள. புரியுதுங்களா? இப்போ திமுகவை வீழ்த்தணும். திமுக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் திமுக ஒரு எம்பி இருக்கக்கூடாது, ஒரு எம்எல்ஏ இருக்கக்கூடாது, ஒரு கவுன்சிலர் இருக்கக்கூடாது திமுக. இப்போ நிறைய நிர்வாகிகள் அங்கேருந்து இங்கே வரது நம்மளால பார்க்க முடியுது. விஜயபாஸ்கர் அவங்க 2 பேரும் வந்து வந்தாங்க. பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. இன்னும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுட்டு இருக்கு. அவங்களோட முடிவு வந்து தாவேக்கா நோக்கி போறதா இருக்குமா, அல்லது வந்து அந்த கட்சியிலேயே அவர் கொடுத்த பதவியை வந்து திரும்ப எடுத்துக்கிட்டு அந்த கட்சியிலேயே வந்து தொடருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? அது அவங்கள தான் கேட்கணும். நான் எஸ்பி வேலுமணிக்கோ சிவி சண்முகத்துக்கோ செய்தி தொடர்புகள் கிடையாது. அது அவங்கள தான் கேட்கணும். ஒருவேளை வந்தால் தமிழக வெற்றி கட்சி முடிவெடுக்கும். அது தமிழக வெற்றி கழகம் கட்சி தலைமை முடிவெடுக்கும். அதை நான் எப்படி கருத்து சொல்ல முடியும்? ஏற்கனவே வந்தவங்களுக்கு பதவி வழங்கப்பட்ட போது ஒரு விமர்சனம் வந்து எழுந்துச்சு. வேற கட்சியிருந்து வந்தவங்க சார் விமர்சிக்கிறவன் விமர்சனம் தான் சார் இருப்பான். விமர்சிக்காதவன் ரொம்ப குறைவு. விமர்சனங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் செவி கொடுத்துட கூடாது. நம்மளுடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். அவ்வளவுதான். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதை நோக்கி தளபதி போயிடுகிறார். வரலாறு வருங்காலங்கள தளபதி பேரை தான் சொல்லும். அந்த அளவுக்கு எதையாவது தமிழ்நாட்டில் சாதிக்கணும், வேற லெவல்ல செய்யணும் அப்படின்றது அவர் நோக்கி அவர் போயிடுகிறார். சும்மா அது இதுன்னு குறுக்கணி 1008 கட்டையை போட்டாலும் எத்தனை தடை கற்கள் வந்தாலும் அதை படிக்கற்களாக மாற்றி தளபதி தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பார். இதுதான் வருங்காலங்களில் நிகழும். ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்ன மாதிரி பிரதமர் வேட்பாளராக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஏன் தப்பா? இல்ல தப்புன்னு சொல்ல வரல சார். அந்த அளவுக்கு ஏன்னா இப்பதான் முதலமைச்சர் ஆயிருக்காரு தமிழகத்துல. சார் கட்சி ஆரம்பிச்சாரு, முதல் முறை எம்எல்ஏ ஆகும்போதே முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஏன் ஒரு தமிழ பிரதமரா வந்தா என்ன? இந்த தமிழன் இது வரைக்கும் 47 நாடு விடுதலை அடைஞ்சு இதுவரையில தமிழன் பிரதமரா வந்திருக்கிறானா? இது 8.5 கோடி தமிழர்களுக்கான அவமானம் இல்லையா? ஏன் தமிழனுக்கு தகுதி இல்லையா? ஒரு குஜராத்தி பிரதமராக இருக்கிறார், ஒரு தெலுங்கு பேசுகிற நரசிம்மராவ் கூட பிரதமராக இருந்துட்டாரு, ஒரு கன்னடம் பேசுகிற தேவகவுடா கூட பிரதமராக இருந்துட்டாரு, ஒரு பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த மன்மோகன் சிங் கூட பிரதமராக இருந்துட்டாரு, ஊபியில சேர்ந்தவங்களாம் கூட இருந்துட்டாங்க. ஏன் தமிழ்நா இதுவரையில ஒரு தமிழ் அந்த நாட்டுடைய பிரதமராக வரலையே? ஏன் ஒரு தமிழன் வரக்கூடாதா? தமிழன் பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இதுக்கு முன்னாடி ஏற்பட்டது. மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு பிரதம அமைச்சராக வந்திருக்க முடியும். அதை தடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. தமிழ்நாடு எப்பெல்லாம் நீங்க தமிழ்நாடு ஏன் பின்னாடி போச்சு, என்ன தப்பு நடந்ததுன்னு வரலாறுல நீங்க பூத கண்ணாடி வச்சு தேடினீங்களா, கருணாநிதின்ற ஒரு கேரக்டர் உள்ள ஒளிஞ்சுன்னு இருக்கும். ஆமா, அது உள்ள எப்படியாவது சைட்ல எங்கடா காணும் தேடினா கூட சரி, ஏதாவது ஒரு ஸ்கிரீன் பின்னாடியாவது ஒளிஞ்சுன்னு இருக்கும். எந்த இஷ்யூ, காவிரி இஷ்யூ, கச்சத்தீவு இஷ்யூ, முல்லைப்பெரு, எதை எடுத்து பார்த்தாலும் அந்த துரோகத்தில் அவர் தான் இருப்பார். புரியுதுங்களா? ஒரு தமிழன் பிரதமராவதை தடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. அதுவும் தஞ்சையை சார்ந்த டெல்டா மாவட்டத்தை சார்ந்த மக்கள் தலைவர் மூப்பனார் அன்றைக்கு பிரதமராக இருக்கணும். ஒரு வேட்டி கட்டிய தமிழன் பிரதமராக போறார், நாடு முழுவதும் பேசிட்டாங்க. நாடு முழுவதும் பேசிட்டாங்க. தஞ்சாவூர் வீதிகளில் தொலைக்காட்சி பெட்டி எடுத்து வந்து சாலைகளில் வச்சுட்டாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கணும். இரவோடு இரவாக கலைஞர் கருணாநிதி ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்களை அழைச்சி பேசி 1000 இருந்தாலும் மூப்பனார் ஒரு காங்கிரஸ்காரன் பிரதமராக வரக்கூடாது என்று சதி செய்து நமக்கு தண்ணியே தரக்கூடாதுன்னு சொன்ன
காவிரியில் நமது உரிமையை பறிச்ச தன் மேகத்தாதல் அணை கட்டி ஆகணும்னு அந்த காலத்தில் சொன்ன தேவகோடாவை பிரதமராக்கணும் தான் கலைஞர் கருணாநிதி. அதுக்கு வழிவகுத்தோர் கலைஞர் கருணாநிதி. தமிழன் பிரதமராவதை தடுத்தவர். ஏன்னா அப்படி பிரதமரா வந்தா அது எங்க குடும்பத்துல தான் ஒருத்தர் வரணும். தமிழ்நாட்டில் ஒரு தமிழன் பிரதமரா வரானா அது எங்க குடும்பத்துல தான் வரணும் தவிர மற்ற யாரும் வரக்கூடாது. கல்யாணம் வீடுனா நாங்க தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடுனா நாங்க தான் பணமா இருக்கணும்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க ஒரு படத்துல. அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான ஒரு அழுக்கு எண்ணம் படைத்தவர்கள், ஒரு அழுக்கு எண்ணம் படைத்தவர் மூப்பனார் அன்றைக்கு தடுத்தார்கள். புரியுதா? வரலாறு திரும்பும், வரலாறு மாறும். இன்றைக்கு நாடு முழுதும் இன்றைக்கு தளபதியின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு மீண்டும் சொல்லுகிறேன், ஆதவர்ஜன் அவர்கள் சொன்னதே நான் ஆணித்தரமாக இந்த நேர்காணலின் வாயிலாக சொல்லுகிறேன். தமிழன் கொடி பாராளுமன்ற கொத்தளத்திலே பறக்கும். இந்த தேசத்தின் பிரதம அமைச்சராக ஒரு தமிழன் அமர்கிற நாள் வெகு தொலைவில் இல்லை, அருகில வந்துடுச்சு. நீங்க பாருங்க, அந்த மேஜிக் 2029 கூட நடக்கலாம். 2029 கூட மேஜிக் நடக்கலாம். பிரதமர் மோடி வர்சஸ் திரு விஜய் அவர்கள் மாறுமா சார்? காலம் பதில் சொல்லும் சார். தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா வெற்றி அடைய வைப்பாங்க தமிழக வெற்றி கழகத்தை. புரியுதுங்களா? நீங்க பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க. அதாவது இந்த படத்துல சொல்லுவாருல்ல தளபதி, அந்த பொதுக்கூட்டத்துல சொன்னார் பாருங்க, காஞ்சிபுரம் பொதுக்கூட்டம் நினைக்கிறேன். கரிகாலன் குறி வைக்க மாட்டான், இப்படி தவறுன்னா குறி வைக்க மாட்டான், குறி வச்சா விட மாட்டான். அந்த மாதிரிதான் குறி வச்சுட்டாரா பாருங்க சார். நீங்க ஏன் சார் நீங்களே குழப்பறீங்க? தமிழ்நாட்டு தளபதி இந்த நாட்டுடைய பிரதமர் வர்றதுல உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா? அப்புறம் சொல்லு, நீங்களும் விரும்புறீங்க, நானும் விரும்புறேன், மக்களும் விரும்புறாங்க. காலம் என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். சொல்லுங்க, அவர் சொல்லல, தமிழக வெற்றி கழகம் சொல்லல, தளபதி சொல்லல, மக்கள் விரும்புறாங்க. இப்படி ஒரு நேர்மையான ஒரு நல்ல மனிதர் இந்த நாட்டுக்கு பிரதமரா வரணும், ஒரு இளைஞர் வரட்டும் அப்படின்னு விரும்புறாங்க. நாங்க இதுவரை அதிகாரப்பூர்வமா சொல்லல சார். ஆதவர்ஜனை பேசத்தை வச்சு போது இந்த ஊடகங்கள்ல இந்த மாதிரி விவாதம் நடக்குது. நான் அதை தான் கேட்கறேன், ஏன் அவர் வந்தா என்ன தப்புன்னு கேட்கறேன். புரியுதுங்களா? வந்தா என்ன தப்பு? வரட்டும், வந்தா சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே, மக்களுக்கு நல்லது தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நடக்கிற இந்த நன்மை என்பது இந்தியா முழுவதும் பறந்து இருக்கட்டும். ஒரு மதச்சார்பற்ற ஒரு தலைவன் வரட்டும், என்ன தப்பு? பொறுத்து பார்க்கலாம் சார். அடுத்த திங்களை தொடர்ந்து பேசுவோம். தகவலுக்கு நன்றி சார். ரொம்ப நன்றி.